அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்தில் நாங்கள் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய இமாம்களை ஏசுவதோ இழிவுபடுத்துவதோ கூடாது என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று சஹீஹான ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய கருத்துக்கு முரணான சில கருத்துக்களை அவர்கள் கூறியிருப்பதற்கான காரணங்களையும் நாங்கள் பார்த்தோம். எந்த ஒரு இமாமும் அவர்களுடைய கருத்தையே பின்பற்ற வேண்டும் என்று கூறவில்லை. இதா சஹல் ஹதீஸு பஹுவ மதுஹபி, எல்லா இமாம்களும் கூறிய முக்கியமான ஒரு வார்த்தை, ஹதீஸ் சஹீஹாகிவிட்டால் அதுவே எனது மதுஹபு, அதனையே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று ஒவ்வொரு இமாம்களும் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த இமாம்கள் அவர்களால் முடிந்த முயற்சியை செய்து சட்ட திட்டங்களை தொகுத்து நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் விடயத்திலே நாங்கள் தவறான கருத்துக்களை கூறிவிடக்கூடாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் முந்திக் கொண்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை எங்களுக்கு எத்தி வைத்து அதில் நமக்கு தெரியாதவற்றை தெளிவுபடுத்தியவர்கள் என்ற அடிப்படையில் எங்களை விட அவர்கள் சிறந்தவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். எமது முன்னோர்கள் விடயத்திலே சஹாபாக்கள், தாபிஈங்கள், தாபிஈங்கள், இமாம்கள், நல்லடியார்கள், எமக்கு முன்னால் வாழ்ந்த அனைத்து மக்கள் விடயத்திலும் நாங்கள் எமது மனதில் வைத்து குறிக்க வேண்டிய முக்கியமான ஒரு குர்ஆன் வசனம்தான் 59வது அத்தியாயம் 10வது வசனம். இதற்கு முன்னாலும் இந்த திருமறை வசனத்தை நான் குறிப்பிட்டேன். அல்லாஹ் தஆலா முன்னோர்கள் விடயத்திலே மூமின்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு கூறி காட்டுகின்றான். ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். நாம் எல்லாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு பிரார்த்தனை, முக்கியமான ஒரு துஆ. ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். 59வது அத்தியாயம் 10வது வசனம். இதனுடைய பொருள், எங்கள் இரட்சகனே, எங்களையும் விசுவாசம் கொள்வதில் எங்களை முந்திவிட்டார்களே அத்தகைய எங்களது சகோதரர்களையும் நீ மன்னித்தருள்வாயாக. விசுவாசம் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் வெறுப்பை ஏற்படுத்த ஆக்காதிருப்பாயாக. எங்கள் இரட்சகனே, நிச்சயமாக நீ மிகவும் இரக்கமுடையவன், மிகவும் கருணையுடையவன். எனவே இந்த துஆவை அதிகமாக நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இஜ்திஹாதிலே ஏற்பட்ட தவறுகளுக்காக மார்க்க அறிஞர்களை, இமாம்களை குறை கூறுவது, அவர்களுடைய அந்தஸ்தை குறைத்து மதிப்பிடுவது மூமின்களுடைய பண்பாக இருக்காது. இது பித்அத்வாதிகளுடைய போக்காகும். மேலும் இவ்வாறு அவர்களை பற்றி தவறாக பேசுவது இஸ்லாத்தின் மீது சந்தேகத்தை உண்டு பண்ணவும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பகைமையையும் விரோதத்தை ஏற்படுத்தவும், சலஃபு சாலிஹீன்களுக்கும் மேலும் பின்னால் வந்தவர்களுக்கும் இடையிலே பிரிவினை ஏற்படுத்தவும், வாலிபர்களை இஸ்லாமிய அறிஞர்களை விட்டும் தூரப்படுத்தவும் இஸ்லாத்தின் விரோதிகளால் தீட்டப்பட்ட சதித்திட்டங்களில் ஒன்றாகும். எனவே இந்த விடயத்தை வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையினர் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றார்கள். எனவே போலியான வழிகட்ட பிரச்சாரங்களுக்கு அடிபட்டு செல்லக்கூடாது. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.